சொல்ல வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்த நீ எப்படி சொல்ல போகிற அப்படின்னதும் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் வீட்டை போயிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வெளியே போய் படிக்க போனாலே ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, நான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னதும் அவங்க அப்பா அம்மாலாம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கு தான் உன்னை படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்பி வச்சோமா, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, யார் இதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கத்தனதும் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்கானா அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு சாரி என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்றான். ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகுது, என்னடா அவன் அப்படி சரண்டர் ஆகிறான்னு. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இதை பற்றி நாங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக நான் அவளை கைவிட மாட்டேன், அந்த குழந்தைய நான் ரொம்ப பொறுப்பாக பத்திரமா நான் வளர்ப்பேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினடாப்பா வந்து கடுப்பாக ஏஞ்சி போகிறாரு. என்ன தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவங்க இது மாதிரி ஒரு ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கு தான் தெரியும் இது ஹீரோவோட குழந்தை அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி நீ சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு